ஒரு சண்டே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விளாக் தான். ஒரு ரூ. 100 ப்ராடக்ட்ட வச்சு நான் வந்து எப்படி வந்து ஸ்லைட்டாக கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ணேங்கிறத பற்றி தான். நான் ஏற்கனவே வாலில் போட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகிடுது. வாலில் போட்ட ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து இந்த கடப்பாக்கல்லில் போட்ட ஸ்டிக்கர் வந்து லேசாக கொஞ்சம் சொதான்னு ஆனாப்பில் இருந்தது, கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தது. அதனால் பிரிச்சுடுவோம்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். காலைல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பண்ண ஒன்று. ஆனால் பிரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆகிடுது. ஒட்டுறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது 1:1ன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ₹200க்கு வாங்கினேன். ஒரு ஏதோ ஒரு ஆஃபரில் போட்டிருந்தான். இதை வந்து டக்குன்னு அந்த ஒயிட் பேஸில் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே வந்து ஒரு கிச்சன் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய இடத்துல பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கிச்சனை மாற்றி நீட்டாக நிறைய இப்போ புது பாத்திரத்தில் போட்டிங்கன்னா உங்கள் வியூஸ் நிறைய போகும்னு சொல்லிட்டு. இந்த வியூஸுக்காக நான் வந்து புது பாத்திரத்தையும் என்னுடைய கிச்சன் நான் டெய்லி பண்ணுறதை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிடிக்கல. நானே என்னுடைய பேஷனுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிச்சன் வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பார்வைக்கு ஒரு ஹைஜீனிக்காக நீட்டாக இருந்தால் போகிறோம். அதுக்காக அப்பப்போ அப்படியே தொடச்சலாம் நான் என்றைக்குமே இது வரைக்கும் என்னுடைய 63 வயசு வரைக்கும் நான் வச்சதே கிடையாது. ஆனால் பட் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். எனக்கே நான் வந்து கொடுக்குற மார்க் வந்து ஒரு 40 மார்க் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த கிச்சன் நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம், ஈஸியஸ்ட்டு வேலையை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாதம் வச்சுட்டு போயிட்டேன் எலக்ட்ரிக் குக்கரில். வந்து டக்குன்னு காய்கறியை வேக வச்சு ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள் பிரியாணி நான் நிறையா ஒரு கிட்டத்தட்ட 50 தடவை வீடியோவில் ஷார்ட்டு லாங்கு எல்லாமே போட்டு எனக்கே அழுத்து போயிடுது. பிரியாணியை திருப்பி போடுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. பழைய பிரியாணி ரெசிபி வேணும்னா பழைய வீடியோவில் பார்த்தோன்னா ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய முந்திரி பருப்பு போட்டு பாதாம் பருப்பு போட்டு இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெட்டு போட்டு வேறு மாதிரி பண்ணினேன். ஆனால் நான் அது வீடியோ எடுக்கலை. இதை டைல்ஸ் மாற்றிருக்கோமேன்னு சொல்லிட்டு புதுசாக துடைக்கிறது மாற்றிட்டேன். ஏன்னா அது வந்து பழைய துணி, ஏன்னா இது ஒயிட்டு, நான் பழசு போடுறது பிளாக்கு, ஒரு அழுக்கு தெரியாது. பட் இந்த ஒயிட்டில் தெரியுமேங்கிற இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமைச்சு முடித்த உடனே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னே எனக்கு தெரியல, இந்த ஒயிட் கலர் அழுக்காயிடக்கூடாதுன்னு 2 நாளைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அவ்வளோதான். அப்புறமெல்லாம் நான் வந்து அப்பப்பெல்லாம் துடைக்கவே மாட்டேன், மொத்தமாக தான் துடைச்சி விடுவேன். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஸ்லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா குளிக்கிற ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே கோவிலுக்கு போயிட்டு வர ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுது. ஒன்லி சமையல் மட்டும்தான். சரி, புது நியூ கிச்சன் கணக்கில் நானாக சொல்லிக்கிறேன் நியூ கிச்சன் சொல்லிட்டு அதில் இனாகுரேஷன் பண்ணுறாப்புல பண்ணுறோம். அதனால் வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணியாச்சு. நல்லா வந்து அதை ஸ்குவாஷ் பண்ணி தொடச்சி விட்டால் நீட்டாக தான் இருந்தது. பழைய இது எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் கூட கொஞ்சம் சொன்னா ஆகிடுதே, பிஞ்சு போயிருமோங்கிற ஒரு இதில் தான் பண்ணேன். அப்புறம் இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுது. அதனால் நான் இன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. நான் வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, இவ்வளோ தான் இன்றைக்கி பண்ணேன். எதுவுமே பண்ணேன். இன்றைக்கி ரைத்தாவில் வந்து மாதுளம்பழம் சீடு ஆட் பண்ணேன். வெள்ளரிக்காய், இது நெல்லிக்காய், கேரட்டு எல்லாமே, தானியன் எல்லாமே போட்டு ஒரு ரைத்தா. இவ்வளோ தாங்க சாப்பாடு மிஞ்சிச்சு. நான் வந்து எங்கள் மதுரையில் வீட்டுக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கும் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ மோர் சாதம் மட்டும் தான் சாப்பிட்டு ஒரு மோரை மட்டும் குடித்தேன். இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக அராப்பில் இருக்குது. நீங்களும் இந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே வந்து செம்மையாக இருந்தது.